ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இந்த பதிவில் நீங்கள் சிதம்பரம் முழுக்குத்துறையில் இருக்க என்னோடய கனவு தோட்டத்தோட அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. முதல்ல நம்ம பங்கனப்பள்ளி மாமரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். என்னோடய ஊரை பொறுத்த வரைக்கும் மாமரம் எப்படி வச்சாலும் வளர்ந்துருங்க. ஆனால் நாட்டு ரகமாக வைக்கணும். நம்ம பாட்டுக்கு வித்தியாசமாக ஏதாவது கொண்டு வந்து வச்சா வளர்கிறதுக்கு தரிங்கின தலை தான் போடுது. இந்த பங்கனப்பள்ளி மாமரத்தை வச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. 2 தடவை மாடு மேய்ஞ்சிடுச்சு. மேய்ஞ்சி 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 இப்போ தான் ஒரு குச்சியில் இலை துளுத்து வருது. இது பாருங்கள், தாய்வான் மாமர வெரைட்டி. இதையும் நான் வச்சு 1 வருஷம்தாங்க ஆகுது. சுத்தமாக கிளம்பவே இல்லை. நல்ல உரங்கள் ஒவ்வொரு தடவை போடும்போதும் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் நான் போட்டுட்டு தாங்க இருக்கேன். கண்ணுகளாக வந்து நாம் மாமரங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு போய் வைக்கும்போது இடைவேளை விட்டு தண்ணீர் கண்டிப்பாக விடணுங்க. இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் இப்போ விடுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் இது வாடுது, அப்புறம் மழை வந்ததும் தலையுது. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அங்கே போயிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 5000-10,000 செலவு பண்ணி ட்ரிப் இரிகேஷன் போடணுங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் தான் அது. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்கறிகள் அறுவடைனா மே மாதத்தில் கூட எடுப்போம் பாருங்கள். அதுக்கு காரணம் நாம் கூட இருந்து அந்த செடிகளை கவனிக்கிறது, விட்டு விட்டு மழை பெய்கிறது, அதுக்கப்புறம் நம்ம காலையில் தண்ணி ஊற்றுறது, சாயந்தரம் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் வந்து கவனிக்கிறதுனால தான் இந்த செடிகள்லாம் வந்து மாடி தோட்டத்தில் நல்ல அறுவடை வந்து கொடுக்குங்க. ஆனால் இந்த கனவு தோட்டத்தில் நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை போகிறது, 20 நாளைக்கு ஒரு தடவை போகிறது, மரங்களை தான் வச்சுட்டோமே அதுவே சத்துக்களை மண்ணில் போய் தேடி வேரை விட்டு எடுத்து வளர்ந்துரும்னு கற்பனை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மெதுவான ஒரு வளர்ச்சி தாங்க. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குன்னு மரங்கள் வளர்க்க ஏதாவது கனவு தோட்டம் வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க அப்படின்னா மழை எப்படிலாம் அங்கே பொழியும், சீசன் எப்படி இருக்கும், வெயில் எத்தனை டிகிரி செல்சியஸில் அடிக்கும், இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் போடுறோம் அப்படின்னாலே இயற்கை முறையில் பழமரங்கள் வளர்த்து அதில் இருக்க பழங்களை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தான் போடுறோம். அப்படி இருக்கும்போது அது வளர்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும் பாருங்கள். இது பாருங்களேன், இந்த மாமரத்துக்கு அப்புறம் தென்னை மரத்தை லைனாக வச்சேன்னு நான் போன தடவை ஒரு அப்டேட் போட்டேன். இந்த வீட்டு வேலை செய்ய வராங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, மெயின் டோரை திறந்து விட்டுட்டு வீட்டு வேலை செய்ய உள்ளே போயிடுறாங்க. மாடு ஓடியாந்து 2-3 செடியை மேய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் ஐயோ மாடு வருதுன்னு துரத்திட்டு கதவை மூடுறாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாமர இலையெல்லாம் இந்த மாதிரி கட்டாய் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ வண்டு வந்து சாப்பிட்ருக்குமா அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மாமரம் வளர்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த காண்டாமிருக வண்டு இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக வளர்ந்து ஒரு மாமரம் 10 வருஷம் ஆனாலும் அந்த ஸ்டேஜில் வந்து அந்த மாமரத்தை அழிச்சிருமா. அதுக்கு காரணம் அது மாட்டு சாணத்தில் போடுற முட்டைகள் தான். அதுலேருந்து தான் அந்த காண்டாமிருக வண்டு உருவாகுது. நான் அதனால இந்த மாமரம் சரி, மற்ற கனவு தோட்ட செடிகளுக்கும் சரி, தென்னை மரத்துக்கும் சரிங்க, மாட்டுச்சாணமே போடுறதில்ல. காய்ந்த இலைத்தலைகளை மேலே போடுறது. அது மக்கிறதுக்கு 3-4 மாதம் ஆகுதுங்க. ஸோ மேலே போட்டு மக்க வச்சு போடணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு பெரிய குழி தோண்டி அதில் இலைத்தலைகளை சேகரித்து போகும்போதெல்லாம் தண்ணி ஊற்றி மக்க வச்சுட்டு வந்தோம்னா ஒரு 2.5-3 மாதத்துக்குள்ளே மக்கி நல்லா கருப்பு கலரில் நைட்ரஜன் சத்து இருக்க ஒரு இலை உரம் கிடைக்குங்க. அதை தான் நான் பண்ணலான் இருக்கேன். இந்த எல்லா செடிகளை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு 4 கிலோலேருந்து 5 கிலோ செலவு பண்ணி வேப்பம் புண்ணாக்க தாங்க நான் இப்போ போடுறேன். ஏன் அப்படின்னா எறும்புகள் தொல்லை கிடையாது, பூச்சிகள் தொல்லை சுத்தமாக கிடையாதுங்க. அதனால அந்த வேப்பம் புண்ணாக்க மட்டும்தான் நான் நம்பி போடுறேன். அப்புறமா இந்த காய்ந்த இலை உரம் எப்பயாவது எனக்கு வாய்ப்பு கிடச்சி அடுப்பு எரித்து சாம்பல் கிடச்சா அதை ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சுருவேன். இந்த கீரைகள், நாவல் பழ மரம் இதெல்லாம் வந்து நல்லா வந்துட்டுருக்குங்க. பெரிய பச்சை தண்டு கீரையை வளர விட்டு விதை பரவலாக்காகி அது அந்த தோட்டத்தில் அங்கங்கே வளருது. அதே மாதிரி சிலோன் பசலை கீரை கூட நீங்கள் பார்த்தீங்க. நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு முளைக்கீரையோ ஏதோ ஒரு பசலைக்கீரையோ பறித்து ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு சில சமயம் தோணும்.
எல்லா நாளும் நம்ம காரசாரமாக அப்படியே நான்வெஜ்ஜை போட்டு தாக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு டயர்டில் போவோம், ஒரு சாம்பார், ஒரு கீரை பொரியல், இது போதும், அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் முட்டை போட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கும்போது இந்த கிராமத்தில் போய் கீரையை நம்ம எங்கே தேடிட்டு போகிறது? இந்த கிராமம் முழுக்குத்துறை சிதம்பரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. அங்கே கடைகளே இருக்காது. கடைகளுக்கு காய்கறி வாங்க போகணும் அப்படின்னா 8 கிலோமீட்டர் வெளியே போகணும். அப்படியே 8 கிலோமீட்டர் போனாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரைலாம் கிடைக்காது. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கீரைகளை வந்து நான் பரவலாக்கம் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு 2 தண்டு கீரை பிடுங்கிக்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம தோட்டத்துலேருந்து கீரை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்களே அந்த மாதிரி. வாழை மரத்துக்கெல்லாம் தண்ணி கட்டி நின்றுக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, தயவு செஞ்சு கமெண்ட்டில் அவசியம் பதிவு பண்ணுங்கள். பெருசாக வளர்ந்த இலக்கி வாழை மரங்க கீழே 3 நாள் கன்று போட்டுது. எதுக்காக சாஞ்சுதுன்னே தெரியல. ஒரு கட்டையை வச்சு நிமித்தி வச்சுருக்கோம். காய்ந்து போன இலைகள், சாஞ்சு போன இலை, அந்த வாழை இலையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டு புது குருத்து வருமா அப்படின்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 15லேருந்து ஒரு 14 அடி உயரம் அந்த வாழை மரம் போனதுனால கீழே மண்ணில் பிடிமானம் இல்லாமல் அது சாஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி தண்ணியும் சரியாக விடலை. அதனால தான் கடைசியாக சொல்ல போனோன்னா இந்த ஊரில் கோடை மழை ஒரே ஒரு தடவை ஒரு மணி நேரம் பெஞ்சது மே மாதம் எண்டுலங்க. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ வெயில் இங்கே காட்டோன்னு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டும் வந்துருச்சு. ஒரு துளி மழை கூட இங்கே பெய்யல. ஸோ இந்த ஊரே அப்படித்தான். நம்ம வந்து நிலங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நிலம் அமையப்பட்டிருக்க தட்பவெட்ப சூழ்நிலை, அங்கே சீசன் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அவசியம் வாங்கணும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், லெமன், மாமரம் இதெல்லாம் வந்து சூடு தனங்களை புரியுதுங்களா, அதில் தான் நல்லா வளரும். வாழை மரத்துக்கு கூட அந்த பனிக்காலத்தில் தான் அது குளத்தள்ளுது. வாழை மரம் எங்கே வச்சாலும் வருஷம் முழுக்க அதுக்கு உண்டான வயசு வந்துருச்சுன்னா குளத்தள்ளிடும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சு பனிக்காலம் வந்தால் தான் குளத்தள்ளுது. ஏன்னா அதுக்கு தான் தண்ணியே கிடைக்காதே. பூமிக்கு கீழே ஒரு 7-8 அடிக்கு தண்ணியே வராதில்ல. அதனால பைனாப்பிளும் 1 வருஷம் ஆச்சு, பிக்கப் ஆகலை. முழுக்க முழுக்க வீடு கையில் வரணுங்க. வீடு கையில் வந்ததுக்கப்புறம் இந்த கட்டுமான பணியில் செங்கல், அந்தக்கல், ஜல்லி, சிமெண்ட்டு, கோணிப்பை அது இதுன்னு தூக்கி எரிஞ்சு ஒரே ஆளே வர்றது கிடையாது. இஷ்டத்துக்கும் யார் யாரும் வர்றது. தோட்டம் முழுக்க குப்பை, அழுக்கு, வெயிலில் அவங்க குடித்த ஃப்ரூட் ஜூஸ் பாட்டில்லாம் வந்து கும்மையாக கிடக்குங்க. சிமெண்ட்டு பூசின கோணிப்பை இந்த மாதிரி. இதுக்கு நடுவுலையும் இந்த மரங்கள்லாம் வந்து நல்லா வளர்ச்சி. இது ஒரு அடுக்கு பிங்க் தான். பிங்க் கலரில் இருக்க செம்பருத்தி வித்தியாசமாக பூக்கும். ஆனால் இதிலெல்லாம் மாவு பூச்சே கிடையாது பாருங்கள். மாவு பூச்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு தான். வேப்பம் புண்ணாக்கு போடுறதுனால மட்டும்தான் இந்த பூச்சிகள் பிரச்சனை இதில் இல்லை. செரி பிளான்ட்டு, ஸ்டார் ஃப்ரூட்டு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுமாராக வளர்ந்துட்டுருக்கு. பூ பூக்குது. இந்த பனிக்காலத்தில் அதெல்லாம் காய் வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லெமன் செடி கூட பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் வாடி போய் இலெல்லாம் கீழே கொட்டி போய் திரும்பவும் தளைஞ்சு வந்து வருது. ஸோ இந்த கனவு தோட்டம் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ நம்ம போய் கவனிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் ட்ரிப் இரிகேஷன் கண்டிப்பாக அவசியங்க. ஏன்னா இதிலேருந்து ஈல்டு பார்க்க நம்ம முயற்சிக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஈல்டு வேணும். ஈல்டுனா அறுவடை வேணும். அப்படின்னா நம்ம இதுக்கு ட்ரிப் இரிகேஷன் போடணும். இல்லை நான் தினம் தினம் அங்கே இருக்கிறேன், நம்மளால் அங்கே போக முடியும், அங்கே தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னா நல்ல அறுவடையை வந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு செடியிலையும் என்ன பிரச்சனை ஏது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு பெர்முடாஸ் செரிங்க. நிறைய யூடியூபர்ஸ் இதை வளர்த்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டாங்க, ஜாம் செஞ்சாங்க. சரி, இந்த பெர்முடாஸ் செரியை நான் ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போனப்போ பார்த்தேன். மாடியிலேயே மண்ணை கொட்டி மரமாக வளர்த்தவங்க அவங்க. சேனல் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வயசானவங்க, அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அங்கே சாப்பிட்டப்போ புளிப்பாக இருந்தது. சரி, டேஸ்ட் நல்லா இருக்கே, நம்ம இதை வளர்ப்போன்னு வளர்த்த. நிறையா வந்தால் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். செட்டானா அந்த செரி பிளான்ட்டை நம்ம வளர்க்கலாங்க. செட் ஆகலைன்னா கொய்யா செடி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதை எடுத்துகிட்டு. ஏன் அப்படின்னா தாய்வான் கொய்யா,
கோவா 98 அப்படின்னு 2 வச்சேன். 2மே தண்ணி ஊற்றாமல் பட்டுப்போச்சு. ஸோ நாட்டு ரக கொய்யா ஏதாவது உள்ள பிங்க் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வேறு ஏதாவது ஒரு நாட்டு ரக வெரைட்டி கொய்யா வச்சா இந்த நாட்டு ரக கொய்யா இந்த மண்ணுக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த தாய்வான் மாமரம் கூட பாருங்களேன், தரிகின தளம் போட்டுட்ருக்கு. ஸோ 2 கொய்யா இறந்து போச்சு. பப்பாளி மரம் வச்சு அதுவும் தண்ணி ஊற்றாமல் அதுவும் குச்சி மட்டும்தான் நிற்கிது. ஊரை சுற்றி பார்த்ததில் எல்லா வாழை மரமும் தலை குனிஞ்சு தான் நிற்கிது. காரணம் ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது. ஒரு ஈவினிங் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆகஸ்ட்டில் வந்து நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம். அப்போ நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். மழை பெஞ்சிருச்சு ஜாலியாக இருக்கலாம் அடுத்த நாள் அப்படின்லாம் இங்கே இருக்கவே முடியாது. அடுத்த நாள் காலையில் வெயில் வழக்கம் போல் எப்படி போட்டு தாக்குமோ அதே மாதிரியே நடக்கும். அதனால தான் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி புரதம் கல்லை வச்சு நான் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறேங்க. இந்த புரதம் கல்லை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சி தான் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு காமிக்கும். அதனால் 36 அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அந்த கூலிங்னஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மஞ்சள்லாம் வச்சங்க. சரி, தொட்டியில் நம்ம ஒவ்வொரு தடவையும் மஞ்சள் அறுவடை பண்ணுறோம். 50 கிராம் தான் கிடைக்கிது, 50 கிராம் தான் கிடைக்கிது. நிலத்தில் வச்சா எல்லாரும் யூடியூபர்ஸ் அறுவடை பண்ணுற மாதிரி கிலோ கணக்கில் அறுவடை பண்ணி மஞ்சளை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு வச்சேன். அதை யாரோ வேலை செய்கிறவங்களோ வீட்டு வேலை செய்கிறவங்களோ மிரித்து ஒரு வழியாக்கி கிழங்கும் மேலே முளைக்கல, பச்சை மஞ்சளும் முறிஞ்சு போச்சு. இம்மாத்துக்கும் இதை நான் அறுவடை பண்ணி 2 மாதமாக வச்சுருந்தேங்க. 10 கிழங்கு முளை விட்டு வந்ததை கொண்டு போய் கஷ்டப்பட்டு வச்சேன், அதை அழிச்சிட்டாங்க. மாதுளை பழம் மரம்லாம் பாருங்களேன், சத்துக்கள் குறைபாடு சின்னதாகவே இருக்குது. ஒரு பழம் வந்தால் தொட்டிலேயே எவ்வளோ பெரிய பழம்லாம் யூடியூபர்ஸ் காட்டுறாங்க. நம்மளுக்கு நிலத்தில் வச்சே சின்னதாக தான் தொங்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் வாரக்கணக்கில் நம்ம வந்து உரங்கள் போடணுங்க. இந்த வாரம் கடலை புண்ணாக்கு போட்டால் அடுத்த வாரம் வேப்பம் புண்ணாக்கு போடணும், அதுக்கும் அடுத்த வாரம் மக்கிய சாம்பல் போடணும், மக்கிய இலை சத்து போடணும். அப்போ தான் ஒரு கொய்யா பழமாவது ஒரு மாதுளை பழமாவது நல்ல ஒரு வளர்ச்சியாக திரட்சியாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம மாதக்கணக்கில் உரமே போடலை, வேப்பம் புண்ணாக்க மாமரத்துக்கு மட்டும் போட்டுட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஈல்டு கொடுக்கும் பாருங்கள். ஸோ இனிமே தான் வந்து இந்த கனவு தோட்டத்தை வீடு கிடைச்சப்பறம் நான் சொல்கிறேங்க, கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம அங்கே யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள்லாம் ஒரு தொட்டியில் போட்டு மக்க போட்டு அதெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீ உரம் எப்படி அங்கே போயிட்டப்புறம் தயாரித்து இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அவசியம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கனவு தோட்டம் நான் வாங்கினதுலேருந்து இது எப்படி காலியாக இருந்தது, இதுக்கு நான் எப்படி மணல்லாம் போட்டேன், எப்படி வந்து இயற்கை உரங்கள் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா கனவு தோட்டம் ட்ரீம் கார்டன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் போய் செக் பண்ணி பார்த்தங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு மொட்டையாக இருந்த இடம், எதுவுமே இருந்திருக்காது. அந்த மொட்டையாக இருந்த இடத்துல நான் வந்து எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். பூசணிக்காயிலேருந்து வாட்டர் ஆப்பிள்லேருந்து லெமன்லாம் நான் அறுவடை பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னமும் இந்த தோட்டத்தை நான் வேறு லெவலுக்கு கொண்டு தான் போகிறேங்க. அதுக்கு என் வீடு வந்து கிடைக்கணும். பலவிதமான அறுவடை பண்ணி அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற பல வித்தியாசமான மாடித்தோட்ட பதிவுகள், என்னோடய கனவு தோட்ட பதிவுகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கும் அது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய அனுபவமாக அமையுங்க. ஆசையை உங்களுக்கும் தூண்டும். ஸோ உங்களை இன்னொரு வந்து வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.